வந்துருச்சு. வந்து பா. பிஸ்மில்லா அ ர ஐ த அர ஐ த தேர்ட் சவுண்ட் வரல. ஐ தான் வருது. ஐன் தான் வருது. இப்ப ஐன் வரையல. அ ர ஆ இல்ல. அ ஐ ஆ அ அ அ அ எஸ் அ அ இல்ல. அ அ ஆ அ ர ஐ நீட்ட வேணாம் பிள்ளை. நீட்டுறது பிள்ளை. அ ஐ த அர ஐ த திருப்பி வந்து அ ர ஐ த அர ஐ த நீட்ட வேணாம். நீட்டுறது பிள்ளை. அ ர ஐ நீட்ட வேணாம். அ நீங்க ஆ த ரா ஐ ஆ ரா அண்டு உச்சரிக்கிறது ஆண்டு போறது பிள்ளை. அ அ அ அண்டு போறது நீட்டல. ரெண்டு பிள்ளை. ஒண்ணு நீங்க வானத்தை நோக்கி ஆண்டு ஓதுறீங்க, ரெண்டாவது நீட்டி ஓதுறீங்க. ரெண்டும் பிள்ளை. அ ர ஐ த அர ஐ த போதும் பாபு. அ ர ஐ த அர ஐ த குட். ரெண்டாவது ய உ சி ஊ ந பூன பிழை. பாத்தீங்களா? இப்ப நீங்க வீட்டுல பிராக்டிஸ் பண்ணில. திருப்பி பிள்ளை தான் ஓதுறீங்க. பண்ணுனேன். அப்படி ஓதி தரலையா? நீ ஓதுறது பிள்ளை. எது அலிஃபுக்கு சுக்குன் தானே பிள்ளைங்கிறீங்க வேற என்ன? எஸ், அந்த இடம் தான் பிள்ளை. நீங்க அந்த சரியா பார்த்து பிராக்டிஸ் பண்ணி பழகிக்கணும். நீங்க எழுத்து கூட்டி ஓதுனதும் பிள்ளை, மொத்தமா ஓதுனதுலையும் பிள்ளை. ரெண்டுலையும் பிள்ளை. ய எழுத்து உ கூட்டி ஓதுனதுலையும் பிள்ளை வந்துக்குது, மொத்தமா ஓதுனதுலையும் பிள்ளை வந்துக்குது. முதலாவதும் உங்களுக்கு டார்கெட் பண்ணி ம், தரப்பட்டது இந்த இடம் தான். அதுலயும் பிள்ளை வந்துக்குது. அதாவது ஹோம்ஒர்க்ல டார்கெட் பண்ணி சில விஷயங்கள் தான் உங்களுக்கு தருவோம். போன ம், கிளாஸ்ல படிச்சுல இந்த இடங்கள் ம், நீங்க ம், கூடுதலாக பிழை பண்ணிக்கிறீங்க. அந்த இடங்களை நீங்க ம், திருத்திக் கொள்ளணும். இந்த இடங்கள் பிழையாக திருப்பி வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த மாதிரி ம், இடங்களை மட்டும் டார்கெட் பண்ணி உங்களுக்கு நான் தாருது. இப்ப அதுலயே பிழை வந்துக்குது. ம். ம். இப்போ வந்து அது ரெண்டா மூணா? ரெண்டாவது முதலாவது பிழை, ரெண்டாவது பிழை, மூணாவது போகவே இல்லை. ரெண்டாவது சரி வரலையே. ம். ம். ய உ சி ஊ ந ய உ சி கூ ந சரி போதுங்க. எப்படி? ய உ சி ஊ ந அல்ல ய உ ய எ என்று இழுக்காம ஓதுனா சரி. எ உ பி கூன. எ உ பி ய ஹு கூன. ய சி கூ ந ய உ ய ஹு சி ஊ ந ய ஹு சி கூ ந சரி போதும் பாப்போம். ய ய ஹு ய உ சி ஊ ந ய ஹு சி கூ ந மூணாவது ம லம் யவ் லம் ம லம் யவ் லம் சரி போதுங்க. ம லம் யவ் லம் ம லம் யவ் லம் ஐந்தாவது தத் தத் ஹூ ந தத்ஹபூன ஆஹா ஆஹா பிள்ளை பிள்ளை திருப்பி. தத்ஹபூன
تذهبون تذهبون ந என்று போகக்கூடாது. ந ن தத்ஹபூன. تذهبون تذهبون இதுக்கு எடுத்து கூட்டிங்க. تذهبون تذهبون குட். ஆறாவது أنعامكم என். என் ஏட சவுண்ட் أن வரணும். ஸ்டார்டிங் என். أن أنعامكم أنعامكم திருப்பி ஒருத்தவங்க எழுத்து கூட்டத்துல பிழைக்குதா? என். أنعامكم ஆ பாடத்தை நோக்கி போகக்கூடாது. ஆ அல்ல آ ஆய. ஆய آ ஆண்டு போன பிழை. آ أنعامكم أنعامكم திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க. பிழை வர அந்த புதிய பாடத்துக்கு போகல, அதான் பிரச்சனை. பிழை வருது, நிறைய பிழை வருது. أ பிழை வராம ر ஃபர்ஸ்ட்ல இருந்து. رأيت رأيت உங்களோட சவுண்ட் பேசிட்டு சவுண்ட் கேட்குது இல்ல. இப்ப கேக்குதா أ ஒரு பாப்ப رأيت ஆய் பிழை பிழை. رأيت ஆய் தான் வருது, பிழை பிழை பிழை. أي ஆய் أي أي ஐயன்னு நீங்க أي ஓதுறீங்கல்ல சிஸ்டர், அதான் நம்ம இருக்கிற பிரச்சனை. உங்களுக்கு ஐயன்னு சொல்ல தெரியுது, ஆனா ஓத தெரியுது இல்ல. அதுதான் பழகணும். எனக்குதா ஐயன்னு சொல்லி வாயில சொல்றீங்க, அழகா அழகா வருது, எந்த ஒரு பிழையும் இல்லாம வருது. ஆனா ஓத எழுத்து கூட்டி ஓத மனுஷனை தவிர ஐயன்னு போறீங்க, மாறுறீங்க. அந்த மாற்றம் அங்க மாறுறது ஓதல்ல பிழை. ம். رأيت رأيت ம். يأفكون يهفكون எழுத்து கூட்டினதுல பிழைக்குது ரெண்டாவதுல. يأفكون يهفكون இப்ப காப்பு நீட்டினீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு நேரம் காப்பு நீட்ட மாட்டேங்கிறீங்க. விளங்குதா? காப்பு நீட்டணும். பி பூ. இப்ப நீங்க நீட்டினீங்க சரி, ரெண்டாவது முறை ஓதுனீ சரி, முதலாம் முறையில பிழை வந்துச்சு. அதான் அப்படி வர அப்படி வரக்கூடாது. மூணாவது வாங்க. டெஸ்ட் முறையே சரியா ஓதும். ஏன்னா இது ஹோம் ஒர்க். நான் போன கிளாஸ்ல நாங்க ஓதி டிஸ்கஸ் பண்ணி பிழைகளை திருத்தி இந்த ஸ்லைடு அனுப்பி நீங்களும் பிராக்டிஸ் பண்ணி வந்துட்டு திருப்பி கிளாஸ்ல வந்து பிழை பிழை நான் பிழைன்னு சொல்ற லெவலுக்கு நீங்க ஓதினால் எங்களுக்கு புதிய பாடத்துக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சரியா ஓதின அர்த்தம் என்ன? உங்களுக்கு இதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நாங்க அடுத்த பாடத்துக்கு போகலாம் என்ற அர்த்தம். நீங்க ஓதுற நேரத்திலேயே பிழையா ஓதின, இது பிழை இதுல பிழை என்று நான் சொல்றேன்டால் என்ன அர்த்தம்? அதுல இதுல இன்னும் பிழை கிழிக்குது, எனக்கு அடுத்தது இஷ்டம் போகலா. உங்களுக்கு இதுக்குள்ள இன்னும் பிழைண்டா இதை விட பெருசா போகல, இன்னும் பிழை கூடும். பிழை கூடினா நீங்க ஒரு நாளைக்கு ஒரு சொல் தான் ஓத வேண்டிய வரும். இப்ப வந்து இந்த கிளாஸுக்கு வந்து நாங்க ஒவ்வொரு சொல்லையும் குறிப்பிட்ட 2 இடங்கள், ஒரு இடம் தான் பிரச்சனை வருது. இந்த பிழையை நாங்க கவனிக்காம விட்டால் அடுத்த சொல்லுக்கு போனோம் என்றால் 5 முறை சொல்ல 5 எழுத்துல பிழை வரும், 5 இடத்துல வரும் பிழை. அப்ப எங்களுக்கு ஒரு நாளைக்கு என்ன செய்வோம்? மட்டும்தான் ஓத வேண்டி வரும். எனவே நாங்க நிறைய இடங்களை திருத்தணும், திருந்த வேண்டி நிற்குது. மூணாவது பாப்போம். ما لم يعلم ما யா لم யா يعلم யா ما لم يعلم யா ما யா என்று வருது. يع யா யா يع ய யா يخ யஹல் அது பெரிய பிள்ளை. ஹா வந்தா பெரிய பிள்ளை. يع ஐன் சரி, எஸ் எஸ் ஐன் சரி. யா يع ما لم
யா வானத்தை நோக்கி வா லம் அல்ல ம ம ம். லம் யா லம் மா லம் யா லம் யஹ்லம் என்று வந்துட்டு ஐன் வரல. யா யா பாத்தீங்களா பாத்து நீங்களே 2 மாரி உச்சரிச்சு காட்டுறீங்க. நீங்க ஜஸ்ட் நல்லா நீங்க வீட்ல ஒர்க் பண்ணணும். கட்டாயம் இந்த ஊர்ல பிராக்டிஸ் பண்ணீங்க. ஐன மாத்துறீங்களே இப்ப. 4வது வசனத்த யா காக்க போன கிளாஸ்ல நீங்க விட்டது அதே பேர்ல இன்றைக்கு விட்றீங்களே. ஒருக்கா யஹ் என்று உச்சரிக்கிறீங்க. இன்னும் ஒருட்டா யஃப் என்று உச்சரிக்கிறீங்க. இன்னும் ஒரு டைம்ல யா என்று உச்சரிக்கிறீங்க. 3மே நீங்க தான் உச்சரிக்கிறீங்க. 3 எழுத்து. 3 ஒரே எழுத்து அல்ல. 3மே ஐன உச்சரிக்கிறதுக்கான உச்சரிப்பு அல்ல. விளங்குதா சொல்றது? 3ம் ஐன உச்சரிக்கிறதுக்கான உச்சரிப்பு அல்ல. 3 எழுத்துக்கான உச்சரிப்பு. ம். யாவ் அது ரைட்டா யவ் வந்தா ஏல பிழைக்குது. அதான் ரைட். ஐன் யா ஓகே. உங்களோட ஐன் ஏ யாவுன்றதுல ஐன் ஓகே. யால பிரச்சனை இருக்குது. யாவ மாத்தணும். ஏக்கு மாத்திக்கிறோம். யா 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 என்ன ஏ சொல்றீங்க யா ஆ யா 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 மா லம் யா லம் மா லம் யா லம் ஏ கொஞ்சம் ஏ மாதிரி நல்லா யா லம் ம யா லம் லம் மா லம் யா லம் 5வது பாப்போம். அ த ஹ பூ ந த ஹ பூ ந குலை 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 சரியா திருப்பி ஒரு கவுது பாப்போம். சில வராம பாப்பேன். த ஹ பூ ந த ஹ பூ ந குட் குட். இப்ப திருத்திட்டீங்க நல்லா. லால் வந்து தது தது என்று வந்து நீ சேர்த்து ஓதுனதுல தனித்தனியாக ஓதுனதுல வரல சரியா வந்துச்சு. இது சேர்த்து ஓதுனதுல தபூனட்டு வந்துச்சு. இது அது போல ஓகே. இப்ப சரி. அதாவது அன் ஆ மி ஆப் ஆ ஆ ஆ இல் அன் ஆ மி கும் அன் ஆமிக்கும் திருப்பி பாவம். அன் ஆ மி கும் அன் ஆமிக்கும் இதுல சரி என்று எடுக்கக்கூடியது 2 தான். 5 6 தான் நம்மளுக்கு சரி எடுக்கலாம். மத்தெல்லாம் பிழைக்குது. மத்த எல்லாத்துலயும் பிழைக்குது. நானும் நிறைய வாட்டி சொல்லி சொல்லி இந்த ஐயன் அலிப்பு அதான் சுக்குன்னு ஐயன் சுக்குன்னு சொல்றேன் நீ 50 முறை அல்ல 1000 முறை நீங்க ஓதினாலும் திருந்தாது. எப்ப திருந்தாது? ஒவ்வொன்றிலையும் நீங்க விட்ற பிழைங்கிறத முதல்ல நீங்க பார்க்கணும். அதான் முக்கியம். பெஸ்ட் பார்க்கணும். முதலாவது சும்மா நாங்க ஓதி 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 பார்த்தா நாங்க எங்களோட வாயால எப்படி உச்சரிக்கப்படுதோ அப்படித்தான் வரும். மாறாது. முதலாவதுல நீங்க எதை மாத்தணும்? முதலாவது மாத்த வேண்டிய பாயிண்ட் என்னத்துல நீங்க பிழை விடுறீங்க? அலிப்ட சவுண்ட் மாறணும். அப்ப அதை அந்த யோசனையோட நாங்க ஓதணும். நான் ஏவ மாத்தணும். எப்படி மாத்துறது? நீங்க பிழையா ஓதுறதையும் நீங்க ஓதி பார்க்கணும். அது எப்படி சரியா ஓதணுங்கிறதையும் ஓதி பார்க்கணும். ஆரோ ஆயித்த ஆரோ ஐத்த 2 மாதிரி மோதி பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு விளங்கும். நீ எடுத்த பிழை விடுறீங்கன்னு சொல்லி. நீ எப்படி பிழையா ஓதுறீங்கன்னு விளங்கும். 2வது அப்படித்தான். யாஃபிகூன யஃபிகூன யஃபிகூன இப்படி பலமுறை ஓதி பார்க்கணும். எது சரி என்று சொல்லி. விளங்குதா? எப்படி நீங்க பிழையா ஓதிக்கிறீங்க? உங்களோட ரெக்கார்டிங் தான் நிக்குது. நீங்க எது பிழையா ஓதிக்கிறீங்க, எது சரியா ஓதிக்கிறீங்கன்னு உங்களோட ரெக்கார்டிங். அப்ப ரெக்கார்டிங் கேட்கிற நேரம் இது இப்படி ஓதுனா தப்பு. இப்படித்தான் ஓதுறேன். ஆகவே நான் இப்படி ஓதுனா தப்பு, இப்படி ஓதுனா சரி. 2யும் ஓதி பார்க்கணும். அது 2யுமே அல்லாட்டி நீங்க துறக்குறீங்க. நான் ஓதுறேன். ஓதி 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 டயர்ட் ஆகுறேன். 1000 முறை, 2000 முறை, 10,000 தடவை நான் ஓதிக்கிறேன்னாலும் ஒருபோதும் உங்களோட ஓதல், உங்களோட எழுத்து திருந்தாது. ஏன்னால் உங்களுக்கு தெரியாது. நீங்களோட வாயில உச்சரிக்க தான் நீங்க ஓதி கொண்டு போறீங்க. அப்படி அல்ல.
நீ 2 முறை ஓதினாலும் 3 தடவை ஓதினாலும் இது சரி இது விலங்கிறத விளங்கி ரெண்டையும் உச்சரிச்சு பார்த்து பிடிச்சு கொண்டீங்கன்னால் பிடிபட்டுரும். ம் விலங்க சொல்றது ம் அடுத்த கிளாஸுக்கு நான் இதுல தான் வகுத்து தருவேனா? சரி சரி